அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போதும் ஓரிடத்தில் தங்காதது சொத்து. சுழலும் உலகத்தில் சொத்தும் சுழலும். சுழலும் ஆட்சியில் சொத்தும் நழுவும். சொத்து தேடியும் வரும், தேடாமலும் கிடைக்கும். சொத்து தேடி வந்தால் மகிமை, சொத்து தேடாமல் வந்தால் நியதி. சொத்து நம் செயலால் அடுத்தவர் கையில், சொத்து எங்கிருந்தாலும் மதிப்பதால். சொத்தை சேர்க்க படும்பாடு பெரும்பாடுதான், சொத்தை விட்டதால் படும்பாடு பெரும்பாடுதான். சொத்தின் மகிமை சொத்து இருக்கும்போது தெரியாது, சொத்தின் மகிமை சொத்தை இழந்த பின் தெரியும். தன்னிடம் நிற்காத சொத்தின் மீது நாட்டம். தன்னிடம் நிற்கும் சொத்து அரசியலை. வளர்ந்த கடால் நெஞ்சில் பாயும், வளர்ந்த மனிதன் நெஞ்சில் விட்டு அகழ்வார். சம்பந்தம் பேச சொத்தின் விவரம் கேட்பார், பந்தம் முறிய சொத்தை பிடுங்குவார். சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், இருக்கும் சொத்தை தாரம் செய்வோர் யார்? பெற்றோரே நெருங்கிய உறவினர்களை விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினரை விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதிலிருந்து சொத்து குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரியே, இது அல்லாஹ்வின் விதிக்கப்பட்ட பாகமாகும். குர்ஆன். நிச்சயமாக யார் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பை தான். இன்னும் அவர்கள் மறுவில் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பிலேயே புகுவார்கள். குர்ஆன் 4:10.